ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா, நம்மளோட சேனலில் என்னோடய ரொட்டீன் vlogஓடு சேர்த்து உங்களுக்கோ உங்களோட லைஃபுக்கோ ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான சில டிப்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் என்னோடய vlog இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும்போதோ அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட இன்னைய டே ரொட்டீன் vlogல எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றி ஷார்ட்டாக உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து இன்றைக்கான டாபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. வெதர் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வெயில் இல்லாமல் ஒரு மாதிரி மழையும் வராமல் அந்த ஒரு வெதர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சில்லுன்னு இருந்தது. சரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மார்னிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு மெல்லமாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சில க்ளீனிங் வேலைகள்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் அப்படின்றதுனால நிறைய க்ளீனிங் ரொட்டீன்லாம் வந்து வச்சுருப்பேன். ஸோ அது எல்லாத்தையும் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்புக்கு மெய்டு வருவாங்க, அவங்கக்கிட்ட இருந்தும் ஹெல்ப் வாங்கிக்கிட்டேன். கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்து அதெல்லாம் அவங்கள க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி அந்த க்ளீனிங் ரொட்டீன்லாம் பார்த்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி வச்சு ஒரு கஞ்சி ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கஞ்சி மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி vlogல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அப்படியே என்னோடய vlog பார்த்துக்கிட்டே இன்றைக்கான டாப்பிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம ஷேர் பண்ண போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம வீட்டை எப்போவுமே ரொம்ப நீட்டாக க்ளீனாக ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் சொல்யூஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம ஒரு க்ளீனிங் ரொட்டீன் வச்சுக்கலாம். அது தவிர்த்து நான் இப்போ சொல்ல போகிற இந்த டீக்ளட்டரிங் டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களோட டெய்லி லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணி ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட க்ளீனிங் வேலைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். வீடும் எப்பவும் க்ளீனாக நீட்டாக ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் ஆகும். இது வந்து நான் என்னோடய லைஃப்பில் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். ஸோ உங்களோட லைஃப்லேயும் இதை இன்க்ளூட் பண்ணி ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட டெய்லி வேலைகள் ஈஸியாகவும் ஆகும், வீடும் எப்பவும் பளிச்சுன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப், வீட்டை க்ளீன் பண்ணும் பொழுது முக்கியமாக டீக்ளட்டரிங் வேலைகள்லாம் பார்ப்போம்ல. வீட்டில் தேவையில்லாத பொருட்களை தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நாள் டிசைட் பண்ணி அன்றைக்கி உட்காந்து வீட்டெலாம் க்ளீன் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பொருள் தேவையில்லைன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதை கையோட, அதாவது அப்போ இந்த க்ளீனிங் வேலைகள் பார்த்துட்ருக்கீங்களே அப்போவே தூக்கி டிஸ்போஸ் பண்ணிடுங்க. வேணான்னா தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருங்க. இல்லை அது நல்ல ரீசேலுக்கு போகும், அதில் ஏதாவது ஒரு மணி வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை ரீசெல்லிங் பண்ணிடுங்க. அப்படி இல்லை யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா உடனே யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி வர சொல்லி கொடுத்து விட்ருங்க. அப்படி இல்லாமல் இப்போ இதெல்லாம் தேவையில்லை தான், ஆனால் இதை உடனே நான் டிஸ்போஸ் பண்ண மாட்டேன், அப்புறமா ஒரு டைம் எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுக்கலாம், இல்லை இன்னொரு நாள் ஒருத்தரை வர சொல்லி கொடுத்துக்கலாம், இல்லை இன்னொரு நாள் இதை வந்து ரீசேல் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஓரமாக வீட்டில் தூக்கி எடுத்து வச்சிங்கன்னா, நான் இதை ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், மாதக்கணக்கில் ஏன் சில விஷயங்கள் வருஷக்கணக்கில் நம்ம வீட்டிலே தான் இருக்கும். அப்பப்போ க்ளீன் பண்ணும்போது தேவையில்லாத பொருட்களை டிஸ்போஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த அப்புறமா பார்த்துக்கலான்ற டைம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. திருப்பி திருப்பி அந்த பொருள் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அடைச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ அதை திருப்பி நம்ம க்ளீனிங் பண்ணி மெயின்டைன் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷனும் இருந்துகிட்டே இருக்கும். இது தேவையில்லாமல் நம்மளோட க்ளீனிங் வேலைகளையும் ஜாஸ்தி பண்ணும். ப்ளஸ் வீடை நம்ம எவ்வளோதான் நீட் பண்ணி வச்சாலும் இந்த தேவையில்லாத பொருட்கள் அங்கங்கே இருக்கிறதுனால வீடு பார்க்குறதுக்கு ஆர்கனைஸ்டாகவும் இருக்காது. செகண்ட் டிப், ஒரு சில வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எங்கேயாவது யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்களே, நம்ம வாங்கினா அது நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நினச்சி அந்த பொருளை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காமல் வாங்கியிருப்போம். அப்படி இல்லைன்னா ஏதாவது சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாராவது யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது கிச்சனுக்கு தேவையான கேட்ஜெட்ஸோ இல்லை வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸோ வாங்கியிருப்போம்.
ஆனால் வாங்கி நாம் அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு அது செட் ஆகிற மாதிரியான ஒரு பொருளாக இருக்காது. அது நம்ம பார்த்ததுக்கும் கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போதும் நிறைய வித்தியாசமாக இருக்கும். தேவையில்லாமல் இதை பணத்தை போட்டு வாங்கிட்டோமோ அப்படின்னு நினச்சி அப்புறம் தான் ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி சில பொருட்கள் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி எதையாவது நீங்கள் அவசரப்பட்டு வாங்கி உங்களால் அதை யூஸ் பண்ண முடியாமல் அதை பார்க்குற போதெல்லாம் அச்சோ இந்த காசை போட்டு வாங்கிட்டேனே, இதை வந்து யூஸ் பண்ண முடியாமலே கிடைக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு மனசு கஷ்டத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பணத்தை அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், வாங்கினதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியலையேன்னு ஒரு வருத்தமும் இருக்கும். அண்ட் ஆல்சோ அது ஒரு ஓரத்தில் வீட்டில் இருக்கும் பொழுது அது அந்த இடத்தையும் அடைச்சிக்கிட்டு இருக்கும். திருப்பி அதை ஒவ்வொரு தடவையும் எடுத்து நீங்கள் நீட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு பதிலாக ஒன்று அந்த பொருளை திருப்பி ரீசேல் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா யார் அதை சரியாக யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ தெரிஞ்ச சர்க்கிளையோ, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சுன்னா உடனே அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துருங்க. அப்படி இல்லாமல் யாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இல்லாமல் நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் அது வீட்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா வீட்டையும் ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆக்குற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஓரத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ தேவையில்லாமல் நம்ம அதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கான டைமும் எனர்ஜியும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் டிப், வீட்டை நீங்கள் டெக்கர் பண்ண போகிறீங்க, அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து யோசிங்க. இப்போ நம்ம வீட்டை வந்து இப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம், இல்லை இந்த மாதிரி டெக்கர் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நம்மளால் திரும்ப அழகாக நீட்டாக அதே மாதிரி மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு. சும்மா டெக்கர் மட்டும் பண்ணிவிட்டு அந்த பொருட்கள் எல்லாமே தூசி அடித்து அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இல்லாத லெவலுக்கு போகிற மாதிரி அப்படியே ஒரு தடவை டெக்கர் பண்ணதோடு விட்டுட்டிங்கன்னா அது வீட்டையும் அழகாக காட்டாது. அண்ட் ஆல்சோ நம்ம என்ன பர்பஸ்க்காக அதை வாங்கி வீட்டை வந்து டெக்கர் பண்ணமோ அந்த பர்பஸும் ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ அதனால் எப்போவுமே வீட்டை ஆர்கனைஸ் பண்ணும்போது டெக்கர் பண்ணும்போதெல்லாம் நம்மளால் இதை திரும்பவும் ரெகுலராக க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியுமா, அதை வந்து டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்க முடியுமா, அதை வந்து நீட்டாக தொடச்சி வச்சுக்க முடியுமா, பார்க்குறதுக்கு எப்போவுமே பளிச்சுன்னு இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்க முடியுமா, அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை வீட்டில் டெக்கர் பண்ணி வைங்க. இது வந்து நம்மளோட க்ளீனிங் வேலைகளையும் ஈஸியாக்கும். அண்ட் ஆல்சோ வீட்டையும் எப்போவுமே அழகாக பளிச்சுன்னு காட்டும். அதை விட்டுட்டு இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க நம்மளும் அதே மாதிரி பண்ணணும்னு நமக்கு செட் ஆகாத சில விஷயங்களை பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியல, என் வீடு அழகாக இல்லை சுத்தமாக இல்லை அப்படின்னு புலம்பக்கூடாது. சரியா? ஸோ அவ்வளோதான். இந்த சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீடு எப்பவும் க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் ஆகும், உங்களோட க்ளீனிங் வேலைகளும் ஈஸியாகும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.